துப்பாக்கி படத்துல இருந்து நீங்க கவனிக்காம விட்ட 64 மிஸ்டேக்ஸை கொண்டு வந்திருக்கேன். நல்லா என்ஜாய் பண்ணி பாருங்க. விஜய் ஃபேமிலி வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த ட்ரெயின் பிளாட்ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் இருக்காது. ஆனா அடுத்த ஷாட்ல பாத்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் இருக்கும். எப்படி திடீர்னு வந்தது? இதுல ஃபேமிலி கிட்ட இருந்து கால் வரும். ஆனா மொபைல் ஸ்கிரீன் ஆஃப் ஆகி தான் இருக்கும். எப்படி கால் வந்ததுன்னா மொபைல் ஸ்கிரீன் ஆன்ல தானே இருக்கணும். ஹீரோ ஃபைட் பண்ணி விளையாடுற அந்த இடம் புல்லுங்களா தான் இருக்கும். ஆப்போசிட் பர்சன் விழும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு புல்லா இருந்த இடம் கொஞ்சம் புல்லா இருக்கும். விழுந்த இடத்த சுத்தி கொஞ்சம் களிமண்ணா இருக்கும். ஆனா அதுக்கு அடுத்த ஷாட்லயே பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் களிமண்ணா சேரா இருக்கும். ரயிலோட இன்ஜினை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நேரத்துல பார்க்கும்போது ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பாட்டு பாடி நின்றுட்டு இருக்கிற இடத்துல இன்ஜின் ஒரு மாதிரி இருக்கும். ட்ரெயின் வர மாதிரி காட்டும்போது ஒரு இன்ஜின் இருக்கும். ட்ரெயின் பிளாட்ஃபார்ம்ல வரும்போது ஒரு இன்ஜின் இருக்கும். ஆக மொத்தம் மக்களை நல்லா ஏமாத்திருக்காங்க. டாக்ஸில போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஷாட்ல அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் க்ளோஸா இருப்பாங்க. இன்னொரு ஷாட்லயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருப்பாங்க. இந்த டிஃபரன்ஸ் ஷாட்டுக்கு ஷாட்டு மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும். பாக்ஸிங் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பஞ்ச் காஜல் அகர்வால் மேல படவே படாது. ஆனா அதுக்கு ரியாக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த இதுல ரக்பி பால் முதல்ல காஜல் அகர்வால் கையில இருக்கும். அடுத்த ஷாட்ல பாத்தீங்கன்னா வேற யாருக்கோ தூக்கி போடுவாங்க. மறுபடியும் அடுத்த ஷாட்லயே பாத்தீங்கன்னா காஜல் அகர்வாலே அந்த ரக்பி பால வச்சிருப்பாங்க. போலீஸ் பைக்கோட கீய காஜல் அகர்வால் எடுத்தே இருக்க மாட்டாங்க. அவங்க போகும்போது கூட லாஸ்ட் வரைக்கும் கூட அந்த கீ செயின் அந்த பைக்லயே தான் இருக்கும். ஆனா கடைசியில ஆட்டோல போகும்போது பைக் கீயை எடுத்து காட்டுவாங்க. எப்படி யாரோட பைக் கீயை எடுத்து காட்டுறாங்க? ஸ்லீப்பர் செல்லோட ஹெட் மொபைல டைப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கடைசியில 2 அப்படிங்கிற பட்டனே பிரஸ் பண்ணி இருக்க மாட்டாரு. அப்புறம் எப்படி பிங்கிற எழுத்து டைப் ஆகியிருக்கும்? ஃபேமிலி உள்ள தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஏன் நைட்ல விஜய் வெளியே லாக் பண்ணிட்டு போறாரு? போலீஸை கொல்ற அந்த சீன்ல டேபிள்ல இருக்கிற நியூஸ் பேப்பரோட அந்த பொசிஷன் இன்னும் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். இந்த இதுல டேபிள்ல இருக்கிற அந்த லோக்கல் மேட் கன்னுக்கும் சிகரெட் துண்டுக்கும் டிஸ்டன்ஸ் நிறைய இருக்கும். ஆனா அடுத்த ஷாட்லயே ஆப்போசிட் ஆங்கிள் இருந்து காட்டும்போது அந்த சிகரெட் துண்டும் கன்னும் கிட்ட கிட்ட இருக்க மாதிரி இருக்கும். தப்பான ஆளுங்களை கண்டுபிடிச்சு லோக்கல் மேட் கன்னால சாகுறீங்களா இல்லனா அபிஷியல் கன்னால சாகுறீங்களான்னு கேக்குறாரு. இதை முடிவு பண்ண இவர் யாரு? டிஃபென்ஸ் சீக்ரெட் ஏஜென்சி கிட்ட இவரு ஒப்படைச்சிடணும். அவங்க பாத்துப்பாங்க. இவரே எப்படி முடிவெடுக்கிறாரு? அதுவும் அந்த இடத்துலலாம் பாத்தீங்கன்னா இவரு கிளவுஸ் போட்டுட்டு போகல, வெறுங்கையால தான் ஏறாரு. இவரோட ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் இருக்கும். சோ இவரை போலீஸ் ஈஸியா பிடிச்சிருப்பாங்க. ஆனா பிடிக்கல. ஏன்? ஹீரோங்கிறதுனால விட்டுட்டாங்களா? ஸ்லீப்பர் செல் கிட்ட உங்களுக்கு எதுவும் முழுசா தெரியாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாரு. சொல்லிட்டு ஸ்லீப்பர் செல் வச்சிருந்த பையில இருந்து டாட் வச்ச பேப்பரை எடுத்துப்பாரு. அதுல இருந்து ஒர்க் பண்ணி சிட்டிஸ்ல 12 இடத்துல குண்டு வைக்க போறாங்கன்னு தெரிஞ்சுப்பாரு. அது எப்பன்னு ஸ்லீப்பர் செல்லு கிட்ட கேட்கும்போது 27 அப்படின்னுவான். அப்படின்னா ஸ்லீப்பர் செல்லுக்கு ஒன்னும் தெரியாமலாம் இல்ல, இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு. முன்னாடியே அவங்க கிட்ட விஷயத்தை கேட்டு கறந்துருக்கணும். அதை விட்டுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு விஜய். ஸ்லீப்பர் செல்லு 12 இடத்துல குண்டு வெடிக்க போற அந்த டேட்டை விஜய் கிட்ட சொல்லிடுவான். ஸ்லீப்பர் செல்லோட ஹெட் மெயின் வில்லனுக்கும் ஸ்லீப்பர் செல்லு மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிறது தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த பிளானை ஏன் எக்ஸிக்யூட் பண்ணியே ஆகணும்? விஜய் கிட்ட மாட்டிக்கிட்ட அந்த ஸ்லீப்பர் செல்லு போயிட்டு இன்ஃபர்மேஷன் லீக் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும்ல. அவனும் இன்ஃபர்மேஷன் லீக் ஆனதை இன்ஃபார்ம் பண்ணல. மெயின் வில்லனும் இந்த பாம்பு வெடிக்கிறத எக்ஸிக்யூட் பண்றத நிறுத்தல. ஏன்? இந்த ரிசப்ஷன்ல பாத்தீங்கன்னா மணமகன் கையில வெறும் கிஃப்ட் மட்டும் தான் இருக்கும். ஆனா அடுத்த ஷாட்லயே பாத்தீங்கன்னா அவர் கையில ஃப்ளவர் பொக்கே வந்திருக்கும். எப்படி? இதுல பேக்ரவுண்ட்ல லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஃபார்வர்ட்ல ஓடி வந்துட்டு இருக்காரு. ஆனா அடுத்த ஷாட்லயே பாத்தீங்கன்னா முன்னாடி என்ன பொசிஷன்ல இருந்தாரோ அதே பொசிஷன்ல இருக்காரு சடனா. எப்படி? விஜயும் காஜல் அகர்வாலும் லவ்வர்ஸ் ஆகியிருப்பாங்க. அப்ப அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஜெயராம மீட் பண்ண போவாங்க. அவங்க 2 பேரும் ஆட்டோல போய் இறங்குவாங்க. விஜய் தான் புல்லட் பைக் வச்சிருக்காருல, அதுல போலாமே. அவங்க 2 பேரும் தான் லவ்வர்ஸ் ஆயிட்டாங்கல்ல. நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறவங்கள ரெஸ்டாரண்ட்ல பாக்குறீங்க, டைம் முடிஞ்சிருச்சுன்னு அப்படியே அவங்கள அங்கேயே விட்டுட்டு அப்படியே நீங்க போயிடுவீங்களா? ஆனா ஜெயராம் அப்படியே போயிடுறாரு. காஜல் அகர்வால் எங்க நெக்ஸ்ட் போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவங்கள டிராப் பண்றது அதெல்லாம் எதுவும் இல்லையா? ஸ்லீப்பர் செல்ல ஊத்து விட்டுட்டு விஜய் எப்படி ஃப்ரீயா இருக்காரு? வீட்டுல அம்மாவோ அப்பாவோ இல்ல தங்கச்சிங்களோ இருந்தா அவங்களுக்கு டேஞ்சர் வந்தா என்ன பண்றது? விஜய் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட். அவரு அந்த சீக்ரெட் ஏஜென்ட்டா இருக்கிறது அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியாது, ஃபேமிலிக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது.
அப்படி இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்ட்ஸை எப்படி இன்வால்வ் பண்ணுறாரு அவர்? அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் இவரை ஏன் எதுக்கு என்னன்னு எதுவுமே கேட்காம அப்படியே இவர் சொல்கிறத செய்கிறாங்க. விஜய் அவர் சார்ந்த டிஃபென்ஸ் சீக்ரெட் ஏஜென்சி கிட்ட நடந்த விஷயங்கள் எதையுமே இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. ஸ்லீப்பர் செல்ஸை பிடிச்சது, அவர் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷூட்டிங்கில் இன்வால்வ் பண்ணது, கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் யார் யார் ஸ்லீப்பர் செல்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறா அப்படிங்கிறது, இது எதையுமே அவர் சேர்ந்த டிஃபென்ஸ் சீக்ரெட் ஏஜென்சி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. இதில் ஸ்லீப்பர் செல்ஸு ஒவ்வொருத்தராக 12 பேரை வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ 12 பேராக பிரிகிறாங்க. நம்ம ஆளுங்களும் 12 பேராக பிரிஞ்சு அவங்கள ஷூட் பண்ணுறாங்க. கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்களேன், முதல் ஆள் 11 பேரை மீட் பண்ணுறான் அப்படின்னா ஃபஸ்ட்டில் பிரியும்போது 6 பேர் ஒருத்தரை ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. மிச்சம் இருக்கிற 11 பேருக்கும் 6 பேர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அங்கே ஒருத்தரை 6 பேர் ஃபாலோ பண்ணுவாங்க, இங்கே 11 பேரை 6 பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இங்கே ஹீரோவோட கணக்கு மிஸ் ஆகுது, நமக்கும் ஒரு மிஸ்டேக் மாட்டுது. சத்யனும் விஜயும் விஜயோட ஃப்ரெண்டோட வெட்டிங் அட்டன் பண்ணுவாங்க. அப்போ சத்யன் ஒரு ஷர்ட் போட்டிருப்பாரு, டார்க் கலர் ஷர்ட் போட்டிருப்பாரு. ஆனால் அதை தொடர்ந்து நடக்கிற 12 பேர் ஷூட் அவுட்டில் பார்த்தீங்கன்னா அவரோட ஷர்ட்டு மாறி இருக்கும். 2 ஜோபி வச்ச வேற ஒரு ஷர்ட்டை போட்டிருப்பாரு. கன்னையும் பாமையும் எப்படி சினிமா தேட்டருக்குள்ளேயும் மால்குள்ளேயும் விடுறாங்க? நம்ம போனால் மட்டும் பாப்கார்ன் இருக்கா, சிப்ஸ் இருக்கா, ஸ்நாக்ஸ் இருக்கா, வாட்டர் பாட்டிலுக்குள்ளே என்ன இருக்குது இப்படிலாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் கன்னையும் பாமையும் எப்படி அலோவ் பண்ணாங்க? இதுதாங்க என்ன கேட்டால் மிகப்பெரிய மிஸ்டேக்கு. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸு 12 பேரில் 2 பேர் கோட் போடலை. ஒருத்தர் ப்ளூ கலர் ஷர்ட்டும் இன்னொருத்தர் ஒயிட் கலர் ஷர்ட்டும் போட்டிருந்தாரு. ஸோ 12 பேருமே கோட் சூட் போட்டிருந்தாங்க அப்படிங்கிறது மிஸ்டேக்கு. ஹீரோ ஒரு ஸ்லீப்பர் செல்லில் சுடும்போது ஸ்ட்ரெயிட்டாக தான் சுடுவார், அவன் நேராக தான் விழுந்திருக்கணும். ஆனால் அவன் சைடாக மூட்டைங்களுக்கு மேலே விழுந்திருக்கான். எப்படி? டிவியில் நியூஸ் பார்த்துட்டு இருக்கும்போது NDTVயோட அந்த இன்ட்ரோடக்ஷன் போயிட்டுருக்கோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆஜ் தக் சேனல் ஓடும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரியாக்ஷன் கண்டினியூட்டி மிஸ்டேக் நடந்திருக்கு. இதில் இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா லாங் ஷாட்டில் காட்டும்பொழுது சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அடுத்த ஷாட்டில் க்ளோஸ்அப்பில் வேறு மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பாங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் ஷாட்டில் லாங் ஷாட்டில் காட்டும்போது முன்னாடி கொடுத்த அந்த ரியாக்ஷனே கொடுப்பாங்க. இதில் கான்வர்சேஷன் அண்ட் பிளேஸ் டிஸ்கண்டினியூட்டி இருக்குது. சத்யன் நடந்து வர வழியில் கேள்வி கேட்பாரு. ஆனால் அந்த கேள்விக்கு விஜய் பதிலை படிக்கட்டில் இருந்து கொடுப்பாரு. அந்த நடந்து வர வழியிலிருந்து படிக்கட்டு வரைக்கும் பேசாமையேவா வந்திருப்பாங்க? விஜய்க்கு காஜல் அகர்வால் முத்தம் கொடுத்ததை ஜெயராமோட மாமா பொண்ணு பார்த்துருவாங்க. அவங்க ஜெயராம் கிட்ட சொல்லாமையேவா இருப்பாங்க? ஈவன் கிளைமேக்ஸில் கூட ஜெயராமுக்கு அந்த விஷயம் தெரியாமல் இருக்கு. விஜயோட ஃப்ரெண்டுக்கு தான் கல்யாணம் ஆகியிருக்கும். அவருக்கு பார்த்தீங்கன்னா 5 பேட்ச்மேட்ஸு. அந்த 5 பேட்ச்மேட்ஸ்லேயும் கரெக்டாக 12 பேர் தான் ஃப்ரெண்டாக இருப்பாங்களா? ஏன் 10, 13, 14 இது மாதிரி ஏத்த இறக்கமாக இருக்க மாட்டாங்களா? வில்லன் ஹெட்டு பார்த்தீங்கன்னா டீ கப்பை குடிச்சிட்டு டேபிளில் தான் விற்பார். ஆனால் அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அது பிளேட்டில் இருக்கும். டீ கப்பை குடிச்சிட்டு கீழே வைக்கும்போது அந்த செகண்ட் வில்லன் கையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ ஆல்பம் இருக்காது. ஆனால் அடுத்த ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபோட்டோ ஆல்பம் அவர் கையில் இருக்கும். விஜயோட ஃப்ரெண்டு கல்யாணம் பார்த்தீங்கன்னா 27 டிசம்பர் 2012 நடந்திருக்கும். அப்போ தான் 12 பேரோட ஷூட் அவுட்டும் நடந்திருக்கும். ஆனால் அந்த கல்யாண ஆல்பமில் கல்யாண நாளை பார்த்தீங்கன்னா 26 டிசம்பர் 2012 போட்டிருக்கோம். அது எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடினாலே இவங்க ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க? ஸ்லீப்பர் செல் ஹெட்டு பார்த்தீங்கன்னா அந்த வெட்டிங் ஆல்பம் ஃபோட்டோலேயே ரவுண்டு போட்டிருப்பாங்க. ஏன் இதை ஃபோனில் எடுத்த ஃபோட்டோலாம் மார்க் பண்ணிக்க கூடாதா? ஹீரோவுக்கு விட்டுட்டு போகிற க்ளூவா இது? விஜய்க்கு பின்னாடி பேக்ரவுண்டில் ரெட் கலர் டாப் போட்ட பொண்ணு நடந்து போயிட்டுருக்கோம் லெஃப்டில் இருந்து ரைட்டில். ஆனால் அதே பொண்ணு அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ரைட்டில் இருந்து லெஃப்டில் ஜாகிங் பண்ணிட்டு வரும். விஜயோட ஃபேனாக இருப்பாங்களோ? ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அங்கேயும் இங்கேயும் திரியிறாங்களோ? ஏன் கடத்திட்டு போகிற பொண்ணுங்களுக்கு பதிலாக விஜயோட தங்கச்சியை அவரே மாற்றி விட்டார்? தங்கச்சியை மாற்றி விட்டு தங்கச்சியோட துப்பட்டாவை எடுத்துகிட்டு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பதில் ஒரிஜினலாக கடத்திட்டு போகிற பொண்ணோட துப்பட்டாவை எடுத்துகிட்டு வந்து அதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கலாமே. எதுக்கு இந்த தேவையில்லாத சீனு, ரிஸ்க்கு இதெல்லாம்? கடத்திக்கிட்டு போகிற தீவிரவாதிகளுக்கு மூஞ்சிலாம் தெரியாதா? வண்டியை மட்டும் தான் பார்ப்பாங்களா? கடத்த வேண்டியவங்க யார், ஹீரோ தங்கச்சி யார், இது கூடவா தெரியாது அவங்களுக்கு? ஹீரோ மாசா ஃபாக்ல இருந்து எட்டி பார்ப்பாரு. அப்படி எட்டி பார்க்கும்போது டெரரிஸ்ட் பக்கத்தில் இருக்க மாட்டான். ஆனால் அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா டெரரிஸ்ட்டை தூக்கி போடுவார். அப்படி திடீர்னு டெரரிஸ்ட்டு அங்கேருந்து வந்தான். அவர் தான் கையில் பிடிச்சி வச்சுருந்தாருன்னா ஏன் கீழே அமுக்கி வச்சுருக்கணும்? இது ஒரு மாஸ் ஃபைட் சீனு. இந்த இதில் விஜயோட என்ட்ரியை பார்த்தீங்கன்னா விஜய் கையில் சாதாரண துப்பாக்கி தான் இருக்கும். ஆனால் டெரரிஸ்ட்டுங்க கையில் ஆட்டோமேட்டிக் கன் இருக்கும். டப்பு டப்பு டப்புன்னு சுட முடியும். இதிலிருந்து எப்படி விஜய் எஸ்கேப் ஆனார்?
விஜயோட துப்பாக்கியில புல்லட் காலியாயிருக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டு தீவிரவாதிகளும் விஜய்க்காக பாவப்பட்டு கத்தி எடுத்துன்னு வந்து சண்டை போடுவாங்க. அது வரைக்கும் துப்பாக்கியில சண்டை போட்டவங்க இப்போ கத்தி எடுத்துன்னு வராங்க. இது என்ன நியாயம்? சண்டைக்கு நடுவில் ஒரு டெரரிஸ்ட் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி வச்சிருக்காரு. தூரமாக இருந்து சுட வேண்டியது தானே, கிட்ட வந்து அடிக்க வராரு. ஸ்டண்ட் மாஸ்டர் கோரியோகிராஃப் பண்ண மாதிரியே விஜயும் அந்த டெரரிஸ்ட்டை அடிச்சு போட்டுறாரு. ஸ்டண்ட் கோரியோகிராஃபு அருமை. இதில் விஜய் வேற ஒரு டெரரிஸ்ட்டை அடிச்சு முடிச்சுட்டு வர வரைக்கும் ரெட் கலர் ஷர்ட் போட்ட தீவிரவாதி விஜய்க்காக வெயிட் பண்ணுறான். நிஜத்தில் இப்படி இருந்தா நானும் ராணுவத்தில் சேர்ந்துடலாம் போலியே. சண்டைக்கு நடுவில் இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா விஜய் ஒருத்தனை ஷீல்டாக வச்சிருப்பாரு. அந்த ஆளை விஜய் எத்தி உடைச்சிட்டு போவார். அந்த சமயத்தில் மிஷின் கண்ணெல்லாம் சுற்றுக்கணும். ஆனால் விஜய் எப்படி எஸ்கேப் ஆனார்? இந்த ஷாட்டில் கீழே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயரு வந்துக்கிட்டே இருக்கும். அது கேமரா ஒயரா இல்லை எந்த ஒயரு ஒன்றும் புரியல. அந்த சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் விஜய் என்ன பண்ணியிருக்கணும், கேமராவையும் ப்ரொஜெக்டரையும் லேப்டாப்பையும் அனலைஸ் பண்ணியிருக்கணும், இல்லை வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கணும். அது பண்ணாமல் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாரு, எதுவுமே பண்ணாமல். அதனால தான் ஸ்லீப்பர் செல்லோட ஹெட்டு எந்த டீம் சுட்டுதுன்னு கண்டுபிடிச்சிட்டான். இந்த சீனில் விஜயோட பைக்குக்கு பக்கத்தில் லாங் ஷாட்டில் காட்டும்போது ரெட் கலர் ஷர்ட் போட்டவர் தான் நின்றுட்டு இருப்பார். ஆனால் சடனாக அடுத்த ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஷர்ட் போட்டவர் இல்லாமல் லைட் ப்ளூ கலர் ஷர்ட் போட்டவர் தான் விஜயோட பைக்குக்கு பக்கத்தில் இருப்பார். ஸ்லீப்பர் செல்லோட ஹெட்டுக்கு 12 பேரும் எங்கே இருக்காங்கன்னு தெரியும், என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியும். அப்போது விஜய் தான் ஹெட்டு ஃபோன் பண்ணும்போது ஹெட்செட்டில் வச்சு பேசிகிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த நோட் பண்ண மாட்டாங்களா? இதை நோட் பண்ணியிருந்தா ஈஸியாக விஜய் தான் அவங்க தேடிட்டு இருக்க ஆளுன்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்கலாமே. இந்த சீனில் எக்ஸ் மிலிட்ரி மென்ஸோட அந்த பொசிஷன் இப்படி இருக்குது. ஆனால் அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பொசிஷன் சேஞ்ச் ஆகி இப்படி இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். விஜய் என்ன நடக்குதுன்ட்டு அவங்களோட டிஃபென்ஸ் சீக்ரெட் ஏஜென்சி கிட்ட ரிப்போர்ட் பண்ணலை. அப்படி இருக்கும்போது அவருக்கு எப்படி வெடிமருந்து யார் கொடுப்பாங்க? அதுவும் இராணுவத்திலிருந்து இப்படி வெடிமருந்து அனாவசியமாக வர்றதுலாம் சான்ஸே கிடையாது. ட்ராக்கிங் சிப்பை கையில் பொருத்திப்பார். அதை எதை வச்சு பொருத்திப்பாருன்னு பார்த்தீங்கன்னா தெர்மாமீட்டரு. சரிப்பா, அது ஏதோ ஒரு டெக்னாலஜி அப்படின்னா கூட ட்ராக்கரை கையில் இன்சர்ட் பண்ணும்போது கையில் எந்த ஒரு ஹோலுமே இல்லை. எப்படி பாம்பு வைக்க போகிறவரோட வாட்சில் இருக்கிற டைமும் விஜயோட வாட்சில் இருக்கிற டைமும் ஒன்றா இருக்கணும்ன்ட்டு ஒரே டைமில் 8:05க்குன்னு செட் பண்ணிப்பாங்க. ஆனால் அப்போ அந்த டைமிங் பார்த்தீங்கன்னா 10:10 இருக்கும். அது எப்படி வாட்சில் இருக்கிற டைமிங் வேறு மாதிரியும் கிளாக்கில் இருக்கிற டைமிங் வேறு மாதிரியும் இருக்கும்? டெரரிஸ்ட்டு செக் பண்ணும்போது மெட்டல் டிடெக்டர்லாம் வச்சுருப்பான். அப்போது விஜய் கையில் இருக்கிற ட்ராக்கர் சிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. விஜயை பார்த்த உடனே போட்டு தள்ளாமல் ஸ்லீப்பர் செல்லோட ஹெட்டு எதுக்கு விஜய் கிட்ட எல்லா பிளானையும் சொல்லிட்டு இருக்கான்? விஜய் எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவா? ஆக்சுவலாக விஜய் பிளான் பண்ணது என்னன்னா ஆர்மியோட எக்ஸ்ப்ளோசிவை காரில் வச்சுட்டு போகிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தாரு. திடீர்னு பார்த்தா ஷிப்புக்கு போவாங்க. திடீர்னு தண்ணியில் இறங்கும்போது அந்த வெடிகுண்டு எப்படி வாட்டர் ப்ரூஃப் ஆச்சு? தண்ணியில் பட்டவொன்னே அந்த பாம்பு ஷார்ட் சர்க்கியூட் ஆகியிருக்கும். அப்புறம் எப்படி அது வேலை செஞ்சுருக்கும்? அதுவும் இந்த சின்ன வெடிகுண்டு எப்படி அவ்வளோ பெரிய ஷிப்பையே வெடித்து சுக்குநூறு ஆக்குச்சு? அவன் ஒரு ஷிப்பை வெடிக்க வைக்கிறதுக்கு ஏவுகணை மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க தம்மத்துண்டு வெடிகுண்டில் ஷிப்பையே வெடிக்க வச்சிடறாங்க. இந்த சீனில் ரெட் அண்ட் ஒயிட் கலர் டிஷர்ட் போட்ட இந்த ஸ்லீப்பர் செல்லு மெயின் வில்லனுக்கு ஃப்ரண்ட்டில் ரைட் சைடு இருப்பான். ஆனால் அடுத்த ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா மெயின் வில்லனுக்கு பேக் சைடு ரைட் சைடு இருப்பான். அது எப்படி டக்குன்னு பொசிஷன் மாறும்? விஜயோட கையையும் காலையும் மெயின் வில்லன் உடச்சி விட்டுருப்பான். அப்போது விஜய் விழுந்த உடனே கிப் அப் பண்ணி எழுந்திருப்பாரு. ஒரு கையும் காலும் உடஞ்சிருக்கு. அப்போ எப்படி இது மாதிரி ஜம்ப் பண்ணி எழுந்துக்க முடியும்? ஸ்லீப்பர் செல்லோட ஹெட்டு அவன் தான் மெயின் வில்லன். அவன் விஜய் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக சண்டையை தோத்துட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது விஜயை சுற்ற வேண்டியது தானே. வில்லன் கோஸ்டிங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்களுக்குலாம் மூளையே இல்லையா? முன்னாடி சொன்னது கேட்டுடுச்சு போல. வில்லன் ஆள் ஒருத்தன் சுட வருவான். ஆனால் அவன் தூரமாக இருந்து சுடாமல் விஜய்க்கு கிட்ட இந்தாடா துப்பாக்கி எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரியே சுடுவான் அவன். விஜய் ஒயிட் ஷர்ட் ஆள்கிட்ட தான்னு சிக்னல் காட்டுவார். அவனும் விஜய் கிட்ட இருந்து எடுத்த வாட்சை திருப்பி கொடுப்பான். அடுத்த ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா அது ஹேண்ட் கஃபாக மாறிடும். மறுபடியும் விஜய் அவனோட பேண்ட் பாக்கெட்டில் இருந்து அவரோட வாட்சை எடுத்துப்பார். நான் கூட என்னோட வேற ஒரு சேனல் ராஜூஸ் மேஜிக்னு இருக்குது, அதில் மேஜிக்லாம் பண்ணுவேன். ஆனால் இந்த அளவுக்கு மேஜிக் பண்ணது இல்லைங்க.